அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த அதிகாலை ஆராதனைக்கு வந்தவங்களை மீண்டும் ஒரு தடவை வாழ்த்தி வரவேற்கிறோம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்த உங்களுக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. அல்லேலூயா. எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்தத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். பிலிப்பியர் 4:13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்று பவுலடியார் சொல்லுகிறதை நம்ம பார்க்கலாம். 1 தீமோத்தேயு 1:12 படிங்க. என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ள என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. தீமோத்தேயுக்கு பவுல் என்ன எழுதுறாரு? என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி. அல்லேலூயா. யாராருக்கெல்லாம் சபையிலே ஊழியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கு தேவன் எப்படி ஊழியத்தை கொடுக்கிறாரு? அவருடைய திறமையை பார்த்து, படிப்பை பார்த்து, உயரத்தை பார்த்து, அந்தஸ்தை பார்த்து கொடுக்கறது இல்லை. எப்படி ஊழியத்தை கொடுக்கிறாரு? உண்மை உள்ளவன் என்று எண்ணி. ஆமென். அதுதான் பிலிப்பியர் 4:8 வாசிங்க. கடைசியா பிலிப்பியருக்கு பவுல் என்ன சொல்ல வருகிறார்? கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகளவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகளவைகளோ, நீதி உள்ளவைகளவைகளோ, கற்புள்ளவைகளவைகளோ, அன்புள்ளவைகளவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகளவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். எத்தனை காரியங்கள் சொல்லியிருக்காரு தெரியுமா? 8 காரியங்களை சொல்லியிருக்காரு. எத்தனை காரியங்கள்? 8 காரியங்கள். சரிங்களா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அதுக்கு முன்பாக கடைசியா பவுல் பிலிப்பியருக்கு எழுதி முடிக்கும் போது என்ன சொல்றாரு? ஒரு வார்த்தை, கடைசியாக சகோதரரே. கடைசியாக, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். கடைசியாக சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? இயேசு சிலுவையிலே கடைசியாக சொல்ற அந்த 7 வார்த்தைகள் என்ன அப்படிலாம் நம்ம பார்க்கிறோம். அதே போல பிரசங்கி ஞானி சாலமோன் பிரசங்கி 12:14 சொல்றாரு, காரியத்தின் கடைத்தொகை என்ன அப்படிங்கிறார். காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலும் காரியத்தின் முடிவு நல்லது. அல்லேலூயா. இந்த நாள்ல கர்த்தர் நம்மோடு இடைப்படும்படியாக கொடுக்கிற வார்த்தை என்னன்னா, ஸ்தோத்திரம், உண்மையுள்ளவைகள் எவைகளோ. அல்லேலூயா. உண்மையுள்ளவைகள் எவைகளோ, உண்மையுள்ளதை நம்ம பார்க்க போறோம். ஸ்தோத்திரம். நல்ல நிதானமா கவனிங்க. வார்த்தைகளை கவனித்தால் வாழ்ந்திருப்பீர்கள். அல்லேலூயா. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலும் முடிவு நல்லது. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம் உண்மையாயிரன்னு வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லியிருக்கு. அதே போல உன்னத பாட்டு 1:4 உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள் அப்படின்னு போட்டு யோசபாத் சொல்றாரு, உத்தமனுக்கு கர்த்தர் துணை. இப்ப வேதத்துல பாத்தீங்கன்னா எண்ணற்ற கேரக்டர்ஸ் இருக்கு. பைபிள்ல 31,083 வசனங்கள்ல கிட்டத்தட்ட 3,237 நபர்களுடைய பெயர் போட்டிருக்கு. எத்தனை பேர்? அதுல பாத்தீங்கன்னா சொல்லோவியத்துல, தமிழ் சொல்லோவியத்துல 1,225 பேர் போட்டிருக்கு. தமிழ் சொல்லோவியத்துல 1,225 பேர் போட்டிருக்கு. இதுல உத்தமர்கள் யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது கொஸ்டினா இருக்கு. உத்தமர்கள் யார் அப்படிங்கும் போது ரொம்ப தேடி தேடி பிடிக்க வேண்டியதா இருக்கு. அநேக பரிசுத்தவான்களா இருந்தாலும் ஒரு சிலர் தங்களுடைய வாழ்க்கையில கடைசி பகுதியில வலுவிலிருந்து பின்மாற்றமா போகிறத பார்க்கலாம். ஆனா முடிவு பரியந்தம் நம்ம நிலை நிற்கிறோம். ஏன்னா முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு என்னது? ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலும் முடிவு என்னது இருக்கு? காரியத்தின் கடைத்தொகை என்ன? கடைசியாக சகோதரரே பவுல் என்ன சொல்ல வராரு? உண்மை உள்ளவைகள் எவைகளோ, அந்த உண்மையை குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். உண்மை உள்ளவைகள் எவைகளோ. உண்மை நம் வேலையில உண்மையா இருக்கணும், நம்முடைய குடும்பத்துல உண்மையா இருக்கணும், நண்பர்களிடத்துல உண்மையா இருக்கணும், பகிர்ந்து கொடுக்கிற விஷயத்துல உண்மையா இருக்கணும், நமக்கு தெரிந்தவர்கள் மாத்திரமல்ல நமக்கு தெரியாதவர்களிடத்துல உண்மையா இருக்கணும். அல்லேலூயா. ஒரு நாணயமா இருக்கணும். சரிங்களா? வாழ்க்கையில பாருங்க, நாம வாழ்ந்து முடிக்கும் பொழுது சரிங்களா, அவன் செல்வந்தன், அவன் படிப்பாளி, அவன் பலசாலி, பராக்கிரமசாலி, செயற்கரிய செயல்களை செய்தவன், சரிங்களா, சொல்லின் செல்வன், கனவான், இப்படி என்னென்னமோ பேர் சொல்லலாம். ஆனா நம் வாழ்க்கையில முடிவுல உத்தமனா, அந்த மனுஷன் உத்தமன் அப்படின்னு மற்றவர்கள் நம்ம புகழணும். நம்ம நாமே புகழக்கூடாது. வாழ்க்கையின் முடிவுல நமக்கு எப்படியாப்பட்ட பேர் கிடைக்கணும்? நான் உத்தமன், நாம் உத்தமன் என்று மற்றவர்களால் புகழப்படணுமே தவிர நாமளே உத்தமன் சொல்லிடக்கூடாது. அப்ப இந்த நாள்ல உண்மையை குறித்து பேசும்பொழுது நாம்
நீதியா நேர்மையா நடக்கிறோமா? நாணயத்துக்குடைய அடுத்தடுத்த பெயர்கள் என்னன்னா, நாம் நேர்மையா, ஒழுக்கமா, ஒழுங்கா, உண்மையா, உத்தமமா, எல்லா இடத்துலயும் நம்ம இருக்கணும். உண்மை என்ன, உத்தமம் என்ன, அதை பற்றி ஒரு அறிவு தெரிதல் இருக்கணும். உண்மையுடைய உச்சநிலை தான் உத்தமம். உண்மையுடைய உச்சநிலை தான் உத்தமம். அந்த உத்தமத்தை குறித்து நம்ம இன்னைக்கு போறோம். சரிங்களா? உத்தமமா நடக்க, உண்மையா நடக்க நம்ம பிரயாசப்படுறோம். இந்த நாள்ல தேவன் நம்மோடு இடைபடும்படியாக என்ன வார்த்தையை கொடுக்கிறார்? உண்மையுள்ளவை இளவைகளோ. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் தயவுள்ளவனுக்கு தயவுள்ளவனாகவும், உண்மையுள்ளவனுக்கு உண்மையுள்ளவராகவும் இருக்கிறார். உத்தமனுக்கு உத்தமராகவும் இருக்கிறார். அல்லேலூயா. வேதத்துல ஒரு சில கேரக்டர்ஸை பார்க்கும்போது, நோவாவை குறித்து பார்க்கும் பொழுது, நோவாவின் வம்ச வரலாறுன்னு படிக்கும் போது, நோவா தன் காலத்துல இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாக இருந்தான். அல்லேலூயா. நீங்க உங்க ஆபீஸ்ல, உங்க வீட்டுல, உங்க சொந்தக்காரர்கள் மத்தியில, சரிங்களா, உங்க சொத்தை பத்தி உங்களை பத்தி சொல்லக்கூடாது, உங்க கேரக்டரை பத்தி சொல்லணும். நல்ல மனுஷன், நல்ல மனுஷி, உத்தமன், சன்மார்க்கன் அப்படின்னு பேர் எடுக்கணும். நோவா தன்னுடைய சந்ததியிலே தான் வாழ்ந்த நாட்கள்ல, சரிங்களா, தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நோவா எப்படியா இருந்தானா? உத்தமனும் நீதிமானும் உத்தமனுமாக இருந்தான். அதே போல நம்ம வாழ பிரயாசப்படுகிறோமா? அடுத்து பாத்தீங்கன்னா, யோபு குறித்து வேதம் இவ்வாறாக சொல்கிறது. ஊத் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் பொல்லாப்புக்கு உலகனுமாக இருந்தான். வேதம் சொல்லு, இயேசு தேவனே சொல்றாரு, என் தாசனாகிய யோபு உண்மையிலே கண் வைக்க பார்த்தாயோ, அவன் உத்தமன்னு தேவன் சொல்றார். அதே போல யோபுவும் சொல்றாரு தன்னை குறித்து, என் ஆவி பிரியும் மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கேன். அல்லேலூயா. நம்ம ஒரு சில பயம் வந்தாலே, ஒரு சில தடுமாற்றம் வந்தாலே நம்ம பொய் சொல்லிடுறோம். தேவையில்லாத காரியங்களுக்கு பொய் சொல்லிடுறோம். ஆனா யோபுவோட அறிக்கை என்ன? என் ஆவி பிரியும் மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கேன். அல்லேலூயா. பணக்காரனா வாழ்ந்துடலாம், சரிங்களா, பராக்கிரமசாலியா வாழ்ந்துடலாம். உத்தமனா வாழ்றது கஷ்டம். உத்தமனா வாழ்றது கஷ்டம். அதுக்கு கர்த்தருடைய கிருபை, நம்மளுடைய தேவனுக்குள்ள இருக்கிற வைராக்கியம் நமக்கு வேணும். சரிங்களா? எப்படி வேணாலும் வாழலாம், ஆனா உத்தமனா வாழ்றதான் கர்த்தருக்கு பிடிக்கும். அல்லேலூயா, சோத்திரம். ஏன்னா கடைசி வாழ்க்கையின் முடிவு இயேசு நம்மளை எப்படி பரலோகத்துக்கு ஏற்றுக்கொள்வார்னா, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே எஜமான சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசி. சரிங்களா? எப்படி வேணாலும் வாழ்றதுக்கு நம்ம அழைக்கப்படவில்லை, வாழ்வதற்கு, கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆதியாகமம் 17:1 ஆபிராம பார்த்து தேவன் சொல்றாரு, நான் சர்வ வல்லமை உள்ளது, எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனா இரு. ஏன்னா 13 வருஷம் ஆபிரகாமோட தேவன் பேசல. அவன் இந்த ஆகாருடைய விஷயத்துல தவறு செய்ததுனால எத்தனை வருஷம் பேசல? ஆபிரகாம் தேவனுக்கு சிநேகிதனா இருந்தான்னு வேதத்துல 3 முறை போட்டிருக்குது. அப்படியாப்பட்ட ஆபிரகாமோட தேவன் எத்தனை வருஷம் பேசல? 13 வருஷங்கள் பேசல. அந்த 13 வருஷத்துக்கு அப்புறம் தேவன் ஆபிரகாம்கிட்ட என்ன பேசுறாரு? நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனா இரு. உத்தமனா இருக்கிறதா இங்க கொஸ்டின் மார்க்கா இருக்கிறது. அடுத்து பார்க்கலாம். என்னாகமத்திலே 12:7 மோசே குறித்து தேவன் இவ்வாறாக சாட்சி கொடுக்கிறார். என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். அல்லேலூயா. எல்லா இடத்துலயும் உண்மையா இருக்கணும். மனைவிக்கு மட்டும் உண்மையா இருக்கக்கூடாது, நண்பர்களிடத்துல உண்மையா இருக்கணும், பிள்ளைகளிடத்துல உண்மையா இருக்கணும், உங்க போதகர் மேய்ப்பர் இடத்துல உண்மையா இருக்கணும், உங்களோடு பழகுகிறவர்களிடத்துல உண்மையா இருக்கணும், உங்களுக்கு தெரியாதவர்களிடத்துல உண்மையா இருக்கணும். அதான் மோசே குறித்து தேவன் அழகா இடைப்படுகிறார். என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். அங்கு இல்ல, எங்கும் உண்மை உள்ளவன். சங்கீதத்துல பாக்குறோம் இல்லையா, இரவும் பகலும் வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்கிறது எல்லாம் வாய்க்கும். அதே போல எங்கும் உண்மை உள்ளவன் அப்படின்னு பேர் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படியாப்பட்ட பேர் எடுத்தவன் தான் இந்த மோசே. சரிங்களா? அப்புறம் என்னாகும் 32:11 என்னை உத்தமமாய் பின்பற்றின காலேப் மற்றும் யோசுவா, அவங்கதான் பாருங்க உத்தமமாய் பின்பற்றினவர்களா. உத்தமமாய் பின்பற்றுறதுனாலே அவர்கள் கானானுக்குள்ள பிரவேசித்தாங்க. இயேசு எப்படி பரலோகத்துக்குள்ள நம்ம அழைக்கிறாரு? உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனே, எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசி. காலேபும் யோசுவாவும் தேவனே, யெகோவா தேவனே உண்மையாய் பின்பற்றினாலே அவங்க கானானுக்குள்ள பிரவேசித்தார்கள். இயேசு சொல்றாரு, நீ பரம கானானுக்குள்ள பிரவேசிக்கணும்னா உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. உன்னத பாட்டு 5:2 அழகா சுலமித்தியை படிக்கும் பொழுது அங்கே மணவாளன் சொல்றது, அவர்
மணவாளன் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, மணவாளன் வந்து சூலமேத்திய பார்த்து சொல்வாரு, என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே. என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே. அடுத்து என்ன வார்த்தை? என் உத்தமியே, கதவை திற. மணவாளன் மணவாட்டிய பார்த்து என்ன சொல்றாரு? என் உத்தமியே, கதவை திற. உத்தமியானவர்கள் தான், மணவாட்டிகள் தான் ராஜகிரீடத்தை தரித்து கொள்ள முடியும். அல்லேலூயா. ஏன்னா இங்க எஸ்தர் 1:19 வஸ்தியை பார்க்கிலும் உத்தமையாகிய மற்றொரு ஸ்திரீக்கு தான் ராஜகிரீடத்தை வழங்கினார். வஸ்தியை பார்க்கிலும் உத்தமையாகிய எஸ்தருக்கு தான் அந்த ராஜகிரீடம் வழங்கப்பட்டது. உத்தமம் இங்க பேசும் பொருளாக இருக்கிறது. உத்தமம்னா என்ன? மறுபடியும் சொல்றேன், உத்தமம்னா உண்மையின் உச்சநிலை தான் உத்தமம். உண்மையுடைய ஒரு கொடுமுடி சிகரம் தான் உத்தமம். ரூத் 3:10 போவாஸ் மணவாளன் மணவாட்டிய பார்த்து சொல்றாரு, உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமா இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக நல்ல குணத்தோடு இருந்திருக்கலாம். ரட்சிக்கப்பட்ட பின்பும் அந்த குணத்தோட உங்களுடைய இப்ப இருக்கிற குணம் ரொம்ப உத்தமமா இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மிடத்தை உத்தமத்தை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. 2 நாளாகும் 15:17 யூதாவுடைய 3வது ராஜாவை பத்தி, ஆசாவை பத்தி வேதம் என்ன சொல்லுது? ஆசாவின் இருதயம் அவன் நாட்களில் எல்லாம் உத்தமமா இருந்தது. நம்மளுடைய ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நம்முடைய இருதயம் உத்தமமா இருக்குதா? உங்களுக்கே ஒரு கொஸ்டின் வைக்கணும். அலுவலகத்துல, வீட்டுல, பண விஷயங்கள்ல, சரிங்களா, பகிர்ந்து கொடுக்கிற விஷயங்கள்ல உத்தமமா இருக்கிறீங்களா? அதே மற்றவர்கள் பார்ப்பாங்க. நமக்கு நாமே நீதிமானா இருக்கக்கூடாது. நமக்கு நீதியாக இருக்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா. அப்ப எனக்கு கர்த்தருக்கு என்னுடைய விஷயம் தெரியும், மற்றவர்களுக்கு என்னுடைய விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நாமளே ஏமாற்றிக் கொள்ளக்கூடாது. மற்றவர்களுக்கு நாம உத்தமமா இருக்கணும். அல்லேலூயா. ஆசாவுடைய இருதயம் அவன் நாட்கள் எல்லாம் உத்தமமா இருந்தான். நம்முடைய இருதயம் எப்படியாக இருக்கிறது அதே நம்ம பார்க்கணும். 2 ராஜாக்கள் 20:3 பாருங்களேன். எசேக்கியாவுக்கு எப்படி 15 வருஷம் தேவன் ஜீவனை கூட்டி கொடுத்தாருன்னா, சரிங்களா, எசேக்கியா ஒரு வார்த்தை சொல்லிடுவார். யாரை பார்த்து அழுகாம சுவரை பார்த்து அழுவார். என்ன சொல்லுவாரு? கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமா நடந்த ஒரு வார்த்தை சொல்லுவார். நீங்க சொல்ல முடியுமா? நான் சொல்ல முடியுமா? சொல்லணும். ஆண்டவரே, உமக்கு முன்பாக நான் மன உத்தமமாய் நடக்கிறேன். ஆண்டவர், உமக்கு முன்பாக நான் மன உத்தமமா நடக்கிறேன் சொல்லணும். கர்த்தருக்கு முன்பாக எலியா நின்னது போல எப்படின்னா, அவன் உண்மையா இருந்தான். அதே போல கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறவங்க ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடணும். ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக மன உத்தமமா இருக்கிற ஆண்டவரே, கொடுக்கிற காணிக்கையில உண்மை, கொடுக்கிற தசம பாகத்துல உண்மை, பொருத்தனை காணிக்கையில உண்மை, இது எல்லாவற்றிலும் ஆலய காரியங்கள்ல உண்மையும் உத்தமமா நடக்கும் பொழுது தேவன் நம்முடைய ஆயுசு நாட்களை நீட்டிக்க செய்ய உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. எஸ்ரா 7:12 எஸ்ரா பத்தி நமக்கு தெரிஞ்ச வார்த்தை என்ன? அவன் தேறின வேதபாரகன். ஆனா அதையும் தாண்டி ஒரு வார்த்தை இருக்குது. அவன் என்ன? எஸ்ரா பரலோகத்தின் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை போதிக்கிற உத்தம வேதபாரகனாய் எஸ்ரா. தேறின வேதபாரகன் இல்லை. பைபிள்ல ஸ்காலர்ஸ் நிறைய இருக்கலாம், பைபிள்ல அறிஞர்கள் நிறைய இருக்கலாம். ஆனா பாருங்க, அதை தேவன் விரும்பல. உத்தம வேதபாரகர்களை, தேவனுக்கு ஏற்ற நடவடிக்கைகள்ல இருக்கிற வேதபாரகர்கள் தான் ரொம்ப முக்கியம். வேதம் எஸ்ராவை குறித்து அவன் தேறின வேதபாரகன் முடிச்சிருக்கலாம். ஆனா பரலோகத்தின் தேவனுடைய நியாய பிரமாணங்களை எடுத்து போதிக்கிற உத்தம வேதபாரகனா எஸ்ரா. அல்லேலூயா. அல்லேலூயா. வேத விஷயங்கள்ல, வியாக்கியான விஷயங்கள்ல, வேதத்தின் வெளிப்பாடுகள்ல உத்தமமா எடுத்து போதிக்கிறோமா? உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுகிறோமா? அதற்கு மிஞ்சினது தீமையா இருக்கும் என்று போதிக்கிறோமா? அவன்தான் உத்தம வேதபாரகன். அல்லேலூயா. நாம் உத்தம வேதபாரகனாக இருக்க பிரயாசப்படணும். அல்லேலூயா. யோவான் 1:47 நாத்தான் வேலை குறிச்சு ஏசு என்ன சொல்வாரு? நாத்தான் வேலை பார்க்கல, அத்தி மரத்தின் கீழே தேவன் பாருங்க, இயேசு நாத்தான் வேலை தரிசனத்துல பார்த்திருக்காரு. பார்த்துட்டு என்ன சொல்றாரு? இயேசு நாத்தான் வேல் தம்மிடத்துல வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேல். இயேசு நாத்தான் வேலை அப்பதான் சந்திக்கிறாங்க. அப்ப வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். தேவன் நம்ம மேல போகும்போது, பரலோகத்துக்கு போகும்போது, உண்மை உத்தம் உள்ள ஊழியக்காரனே, எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசி என்று நம்மை அணைத்துக் கொள்ள வேண்டும். எப்படி நாத்தான் வேலை குறித்து சத்திய சாட்சி அவர் கூறினாரோ அதே போல நம்ம குறித்து கூறணும். அல்லேலூயா. அடுத்து பார்க்கலாம். லூக்கா 23:50 யோசேப்பு, அரிமத்து ஊரானாகிய யோசேப்பு, அவனை குறித்து வேதம் என்ன சொல்லுது? அவன் உத்தமனும் நீதிமானுமா இருந்தான்.
அதனாலதான் அவன் இயேசுவின் சரீரத்தை கேட்டு வாங்கி அடக்கம் பண்ணினான். அல்லேலூயா. ஒரு நீதிமானை அடக்கம் பண்ணுவதற்கு ஒரு உத்தமன் தேவைப்பட்டான். அவன் தான் அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய கணம். மரியாளுக்கு ஒரு பாக்கியம் இருந்திருக்கலாம். மரியாள் இயேசுவை பெற்றெடுக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை பெற்றிருக்கலாம். ஆனா இயேசுவை அடக்கம் செய்த ஒரு பாக்கியம் யார் இருந்தது? நீதிமானும் உத்தமனுமாய் இருந்த அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்புக்கு கிடைத்ததை பார்க்கணும். நீதிமானாக இருக்கும்போது தேவன் தன்னுடைய காரியங்களை உங்களுக்கு கொடுக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ரோமர் 16:10 வசனம் இவ்வாறாக சொல்கிறது. ரோமர் 16:10 பவுல் அழகா எழுதுறாரு, கிறிஸ்துவுக்குள் உத்தமனாகிய அப்பல்லே. எவ்வளவு ஒரு வார்த்தை! அப்பல்ல யாரோ? கிறிஸ்துவுக்குள் உத்தமனா, நீதிக்குள்ள உத்தமனா, சத்தியத்துக்குள்ள உத்தமனா. ரொம்ப மிகப்பெரிய ஒரு ரிஸ்கான வேலையை இந்த அப்பல்ல செஞ்சிருக்கிறார். சரிங்களா? பணத்தை 1 லட்சம் ரூபாய் கேஷா இருக்குது பணம். நீங்க இருந்து காஷ்மீருக்கு அந்த கேஷா 1 லட்சம் 10 லட்சம் எடுத்துட்டு போகணும்னா எப்படியாவது தில்லுமுள்ளு பண்ணியாவது பணத்தை எடுத்துட்டு போயிடலாம். எப்படி மறைச்சு வச்சாவது அந்த பணத்தை 1 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு போயிடலாம். ஆனா நீ இங்க இருந்து கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரைக்கும் பொய் சொல்லாம போ. நான் சொல்றது புரியுதா? இங்க இருந்து ஒரு இடத்துக்கு பொய் சொல்லாம போனா எத்தனை பொய் சொல்ல வேண்டியது இருக்குது? அதெல்லாம் காரணம், காரியம், காரியத்தின் கடைத்தொகை என்ன? அதான் ரொம்ப முக்கியம். பணத்தை எடுத்துட்டு போயிடலாம், நகையை எடுத்துட்டு போயிடலாம், சொத்தை எடுத்துட்டு போயிடலாம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு. ஆனா உண்மையா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல பயணிக்கிறோமா? ரோமருக்கு எழுதின நிருபத்துல அப்பல்லேவை குறித்து பவுல் இப்படி சாட்சி கொடுக்கிறாரு, கிறிஸ்துவுக்குள்ள உத்தமனா. எவ்வளவு பெரிய பேர்! இந்த அப்பல்லேவை குறித்து நீங்க படித்து பாருங்க. அடுத்து பார்க்கலாம். தீமோத்தேயுல 1:12 1ஆம் அதிகாரம், தீமோத்தேயு 1 தீமோத்தேயு 1:2 விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயு. பாருங்க, உத்தம குமாரன் போடல, விசுவாசத்தில் உத்தம குமாரன். கிறிஸ்துவுக்குள். பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். அதே போல கிறிஸ்துவுக்குள்ள உத்தமனா இருக்கணும், விசுவாசத்திலே உத்தம குமாரனா இருக்கணும். இப்ப பவுல் தீமோத்தேக்கு என்ன எழுதுறாரு? விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்தேக்கு எழுதுகிறதாவது. அதே இது 2 தீமோத்தேயு 2:15 நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாகவும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாகவும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. ஊழியக்காரனா நீ ஊழியக்காரனா நிக்கணும்னு சொல்லல. நீ தேவனுக்கு முன்பாக எந்த ஊழியக்காரனாக இருந்தாலும் நீ தேவனுக்கு முன்பாக உத்தமனாய் நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு. தேவனுக்கு முன்பாக ஐஸ்வர்யத்தோடு நிக்க முடியாது, கனத்தோடு நிக்க முடியாது. சரிங்களா? சாட்சியோடு நிக்கணும், உத்தமத்தோட நாம நிக்கணும். அடுத்து தீத்துவுக்கு எழுதுறாரு. தீத்து 1:1 உத்தம குமாரனாகிய தீத்துவுக்கு எழுதுகிறதாவது. உத்தம குமாரனாகிய தீத்துக்கு எழுதுகிறதாவது. இந்த தீத்துவை உண்மையிலே நம்ம பாராட்டணும். தீத்து ஊழியம் செய்த இடம் எது தெரியுமா? கிரேத்தா தீவு. கிரேத்தா தீவு எப்படியாப்பட்ட இடம் தெரியுமா? கிரேத்தா தீவுல வசிக்கிறவங்க ஓயா பொய்யரா. கிரேத்தா தீவுல வசிக்கிறவங்க ஓயா பொய்யர். தீத்து 1:12 கிரேத்தா தீவார் ஓயா பொய்யர், துஷ்ட மிருகங்கள், பெருவயிற்று சோம்பேறிகள், துன்மார்க்கர்கள் மத்தியிலும். தீத்துவே அழகா எழுதுறார். துன்மார்க்கர்கள் மத்தியிலும் பொய் பேசுறவர்கள் மத்தியிலும் தீத்து எப்படி ஊழியம் செய்தானா? உண்மையா ஊழியம் செய்தானா. சரிங்களா? அநேகர் நம்ம ஊழியத்துக்கு போற இடத்துல அநேகர் உண்மையா இருக்க மாட்டாங்க. அவங்கள பார்க்க கூடாது, உலகத்தை பார்க்க கூடாது, ஊழியம் செய்யற இடத்தை பார்க்க கூடாது. நாம உண்மையா இருக்கோமா? அதான் முக்கியம். தகப்பன் எப்படியோ அப்படிதான் பிள்ளைங்க, நீங்க எப்படியோ அப்படிதான் உங்களோட வாரிசு. நாம எப்படி இருக்கிறோமோ அதே போலதான் நம்மை பின்பற்றுகள் இருப்பாங்க. கிரேத்தா தீவார் ஓயா பொய்யரா இருக்கலாம். ஆனா அங்க சபையை நடத்துற தீத்து உண்மையானவனாக இருந்ததுனால அவன் அந்த பட்டணத்தை ரட்சிப்புக்குள்ள நடத்துறத பார்க்கலாம். அல்லேலூயா. தீர்ப்பானவைகளில் இருந்தும் விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால் நீ என்னுடைய வாயா இருப்பாய். அல்லேலூயா. இருக்கிற இடத்தை பார்க்க கூடாது, நாம எந்த மனநிலையில இருக்கிறோம் அதை நம்ம பார்க்கணும். அல்லேலூயா. அடுத்து பார்க்கலாம். யோவான் 1:3 பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க வேண்டுகிறேன். யாருக்கு எழுதுறது? யோவான் காய்க்கு எழுதுறாரு. ஏன் பிரியமானவன் எழுதுறாரு? அங்கே 1:3 சகோதரர் வந்து நீ சத்தியத்தை நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து நான் சாட்சி கேட்டேன். உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கேட்டேன். அல்லேலூயா. உங்களை குறித்து உங்க மேனேஜருக்கு உண்மையா இருக்கணும்னு சர்டிபிகேட் போயிருக்குதா? உங்க அம்மா உங்களை சொல்ல முடியுமா? உங்க அப்பா உங்களை சொல்ல முடியுமா? என் பிள்ளை உண்மையா இருப்பான், உண்மையை பேசுவான் அப்படின்னு சொல்ல முடியுமா? மனைவி சொல்ல முடியுமா? பிள்ளைகள் சொல்ல முடியுமா? அல்லேலூயா. ஆனா பாருங்க, யோவான் தேவனுடைய மனுஷன், இயேசுவுக்கு சீசனாக இருந்தவன், இயேசுவை பரலோகத்துல தரிசித்தவன், அவன் காயுவுக்கு சாட்சி எழுதுறான்.
சகோதரர் வந்து நீ சத்தியத்திலே நடந்து கொள்கிறாய் என்று உன்னை குறித்த உண்மையை கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லும் போது பாருங்க எவ்வளவு பெரிய சந்தோஷம். நம்மை பற்றிய உண்மை மரண பரியந்தம் மற்றவங்களுக்கு தெரியணும். வெளிப்படுத்தல் 2:13 உண்மையுள்ள சாட்சியாக அந்திப்பா, உண்மையுள்ள சாட்சியாக அந்திப்பா, மரண பரியந்தம் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. உண்மையா இருக்கிறதுக்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். விசுவாசிகள் எதற்கு சபைக்கு அழைக்கப்பட்டிருக்காங்க? உண்மையா இருக்கிறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். சரிங்களா? எப்படி வேணாலும் வாழ்கிறதற்கு வாழ்க்கை அல்ல. இப்படித்தான் வாழணும். கிறிஸ்துவுக்குள்ளதான் வாழணும். இயேசுக்குள்ளதான் வாழணும். சத்தியத்துக்குள்ளதான் வாழணும். அதான் உண்மை. சங்கீதம் 93:5 உமது சாட்சிகள் மிகவும் உண்மை உள்ளவை. உமது சாட்சிகள் மிகவும் உண்மை உள்ளவைகள். அல்லேலூயா. அதனால நாம் வெளிச்சத்துல, சத்தியத்துல, உத்தமத்துல நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். சங்கீதம் 37:37 படிங்க. நீ உத்தமனை நோக்கி. உங்களுக்கு தெரியும் யாரெல்லாம் உத்தமனா இருக்காங்கன்னு சொல்லி. அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்துருங்க. அவர்களுடைய முடிவு எப்படி இருக்குது? சமாதானம். ஏன்னா வேதத்துல எத்தனையோ பேர் தேவனுக்கு இருக்கலாம். ஆனா தேவனுக்கு கொடுக்கப்பட்ட நாமங்களிலே ஓங்கி ஒலிக்கக்கூடிய நாமம் சமாதான பிரபு. சமாதான பிரபு. உலகத்தை ஆக்கினைக்குள்ள தீர்க்க வராமல் பாருங்க, உலகம் ரட்சிக்கும்படி வந்தவர், சமாதானத்தை கொடுக்கும்படி வந்தவர். அந்த சமாதானம் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு தான் கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. சாப்பாடு இல்லாம இருந்துடலாம், சமாதானம் இல்லாம இருக்க முடியாது. சாப்பாடு இல்லாம இருந்துடலாம். எத்தனை பணக்காரங்க தெரியுமா? தூக்க மாத்திரை கம்பெனி பிழைக்கிறதே பணக்காரங்களால தான். எத்தனை தூக்க மாத்திரை சென்னை பட்டணத்துல விற்கிது தெரியுமா? தமிழகத்துல எவ்வளவு விற்கிது தெரியுமா? உலகத்துல எவ்வளவு விற்கிது தெரியுமா? டன் 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 கணக்குல விற்கிது தூக்க மாத்திரை. தூக்க மாத்திரை இல்லாம அநேகர் இங்க தூங்காம இருக்கிறாங்க. ஏன்? ஒரு சிலருக்கு இயற்கை விஷயம், அது வேற விஷயம். கபடு, சூது, அந்த விஷயங்கள் அநேகர் மாட்டிக்கொண்டிருக்கிறாங்க. அநியாயமாய் பிழைத்திருக்கிறாங்க. எத்தனையோ அரசியல்வாதிகளை பார்க்கலாம், தலைவர்களை பார்க்கலாம், பணக்காரர்களை பார்க்கலாம். வெளித்தோற்றத்துல தான் அவங்க கம்பீரமா இருக்கிறத பார்க்கலாம், விலையுயர்ந்த ஆடைகளை போட்டுக்கிறத பார்க்கலாம். ஆனா இரவுல தூக்கம் இல்லை, சமாதானம் இல்லை. ஏன்? உத்தமம் இல்லை. சுத்தி சுத்தி உத்தமத்துலதான் வருது, உண்மையில தான் வருது. அப்ப நாம கடைசியா வாசித்து முடிக்கலாம். சரிங்களா? 2 கொரிந்தியர் 10:18 தன்னைத்தானே புகழ்கிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். அல்லேலூயா. நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். அல்லேலூயா. கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகளவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகளவைகளோ, நீதி உள்ளவைகளவைகளோ, கற்புள்ளவைகளவைகளோ, அன்புள்ளவைகளவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகளவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளே சிந்தித்துக் கொண்டிருங்கள். அல்லேலூயா. கடைசியாக சகோதரரே, நாம நீதியின்படி தீர்ப்பு செய்ய வேண்டும். நீதியின் மேல் பிரியமாக இருக்க வேண்டும். நீதியின் பாதையில் நடக்க வேண்டும். நீதியின் வாசல்களை திறக்க வேண்டும். நீதியின் விருட்சங்களாக இருக்க வேண்டும். நீதியின் கனிகளை கொடுக்க வேண்டும். நீதியின் வசனத்திலே பழக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நீதியின் சால்வையை தரித்துக் கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். நீதியின் கிரீடத்தை அப்பொழுதுதான் கர்த்தர் தருவார். அல்லேலூயா. நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருந்தால் தைரியமா இருக்கலாம், உண்மையா இருக்கலாம், வாழ்ந்திருக்கலாம். நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருக்கிறான். தாவீது இப்படி சொல்லி முடிக்கிறாரு, நான் இளைஞனா இருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமானேன், நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து திருந்ததை நான் பார்க்கவே இல்லைங்கிறார். அல்லேலூயா. நீங்க உண்மையா இருங்க, ஒழுக்கமா இருங்க. உங்க பையன் மட்டும் இல்ல, உங்க பேரை மட்டும் இல்ல, தலைமுறையாக வாழ்ந்திருப்பார்கள். அல்லேலூயா. கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகளோ அவைகளை சிந்தித்துக் கொண்டிருங்கள். கர்த்தர் தாமே உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. நித்திய ஜீவனை தேவன் கொடுப்பார். ஆமென்.